கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளுக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த புதிய நாளின் தியானத்துக்காய் எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஆம், நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்யும்படியாய் விரும்புகிறார். இந்த வசனம் நாம் அடிக்கடியாக கேட்டிருப்போம், இதை வைத்து ஜெபித்திருப்போம். ஆனாலும் கர்த்தர் திரும்ப திரும்ப நம்மிடம் சொல்லும் காரியம், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று. நம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் விரும்புகிறார். எல்லா விதமான கட்டுகளை அறுக்கிற ஆவியானவர், பாவ சாப ரோகங்களை மாற்றுகிற தேவன், அவருடைய பிரசன்னத்தினால் நம்மை நிரப்ப வல்லவராயிருக்கிறார். எதை குறித்தும் கவலைப்படாதபடி ஆண்டவரையே இறுக பற்றி கொள்ளுவோம். முந்தின வசனத்தில் சொல்லி இருக்கிறபடி முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் செய்ய போகிற புதிய காரியத்தை மட்டும் நோக்கி பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிற புதிய ஆண்டுல கர்த்தர் அதிசயங்களை செய்யும்படியாய், கர்த்தருடைய நாமம் நம் மூலமாய் மகிமைப்படும்படியாய் நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்துல பூர்ணமாய் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளிலும் எங்கள் அனைவரையும் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் அனைவரையும் பாதுகாத்து கொள்ளும். உடைய சித்தத்தை மட்டும் செய்ய கிருபை தாரும். உமக்காய் வாழ இன்னும் ஆண்டவரை பிரயோஜனப்பட கிருபை தாரும். நீரே பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.